Hi friends, welcome to Sri Divya Aari Work. So இன்னைக்கு வந்து நம்ம 4th day of classல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து silk thread யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ சேம் கலரில் 2 த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2 த்ரெட்லேயும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி 2 த்ரெட்டையும் ஒன்றாக்கி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நேற்று சொன்ன அதே மெத்தட் தான். ஜஸ்ட்டு வந்து உங்களோட கட்டை விரல் நடுவிரலில் வச்சுட்டு ஆள்காட்டி விரல் மேலே இப்படி நூல் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் வந்து உங்கள் நூலை கொண்டு போய்க்கிறீங்க. இப்போ என்னோடய கை வந்து உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது என்னோடய கை. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருந்து ஃபஸ்ட்டு நூலை நீங்கள் மேலே எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது உங்களோட கீழே விட்டுட்டிங்கன்னா நாட் வந்து உங்களுக்கு அங்கே செட் ஆயிரும். இப்போ நாட் வந்து செட் ஆகிடுச்சு. இந்த நூல் மேலேயும் கீழே இப்படி வரும். அந்த நூலை நீங்கள் கையில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து செயின் வந்து போடலாம். ஸோ செயின் போடுறப்ப இந்த ஹூக்கோட இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன், நீங்கள் உட்காந்துருக்கிற பொசிஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். எதிர்த்த மாதிரி உள்ளே குத்தி டேர்ன் பண்ணுறப்ப தான் அந்த ஊசியானது உங்களை பார்த்த மானைக்கு வரணும். இப்போ வந்து நீங்கள் மேலே நூலை இழுக்கணும். சேம் அதே மாதிரி உள்ளே குத்தும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்தி உள்ளேருந்து எடுக்கிறம்போது தான் உங்களை பார்த்த மானைக்கு வரணும். இதே தான். ஸோ நான் உங்களுக்கு கீழே எப்படி போகுதுன்னு காட்டுறேன். கீழே வந்து பாருங்கள், நம்ம உள்ளே குத்துனோன்னா ஊசி வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சுற்றினோன்னே இந்த நூலானது அப்படியே கீழே நம்ம இழுப்போம். இழுத்தோன்னா அந்த நூல் அங்கே போயிடும். திருப்பி ஒரு குத்துறோம். அப்படியே ஒரு சுற்றி கீழே இழுக்கிறோம். சேம் பாருங்கள். இப்போ நான் வந்து மேலேருந்து குத்திருக்கேன், கீழே ஊசி வந்துருச்சு. இப்போ கீழே வந்து ஒரு இப்படி சுற்றுறோம். சுற்றி அப்படியே நீங்கள் இழுக்கிறப்போ அந்த நூல் மேலே போயிடும். அதே மெத்தடில் திருப்பி குத்துறீங்க, சுற்றி இழுக்கிற போது நூல் மேலே போயிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செயின் ஃபுல்லாமே போட போகிறீங்க. கீழே குத்துறீங்க, ஒரு சுற்றிட்டு எடுக்கிறப்ப மேலே வந்துடும். உங்களுக்கு கீழே காட்டினா புரியும் அப்படிங்கிறதுக்காக காட்டினேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு உங்களால் எவ்வளோ தூரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த பேசிக்கில் இந்த 2 ஸ்டிச் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்லாம் வந்து வேகமாக பார்க்கலாம். ஸோ நாளை கிளாஸில் வந்து நம்ம ஆரி நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.